ஹாய் ஹலோ வெல்கம் டு Arusuvai Agam. சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் தந்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம டிப்ஸ் தேர்ஸ்டேல ஒரு சின்ன டிப் பார்க்க போகிறோம். பொதுவாக வீட்டில் ஈர கையோட ஸ்விட்சஸை தொடும்போது ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பாத்ரூம் ஸ்விட்ச், ஹீட்டர் ஸ்விட்ச், ரொம்ப முக்கியமாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மிக்ஸி, கிரைண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ் இதையெல்லாம் பொதுவாகவே நம்ம ஈர கையோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் ஷாக் அடிக்காத வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கிளிங் சொல்கிற இந்த விராப்பை யூஸ் பண்ணி எப்படி ஸ்விட்சஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த விராப்பை தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம ஒரு ஸ்மால் பீஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இதை ஈர கையோட எந்தெந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோமோ அந்தந்த ஸ்விட்சஸ் மேலெல்லாம் இப்போ இதை நம்ம அது வச்சாலே போதும், அதுவே ஒட்டிக்கும். இது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வுடைய ப்ளக் பாயிண்ட்டு. இதில் நான் இந்த கவரை போட்டு கவர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்விட்சை கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிங்கன்னா ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.